நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus. He said. சரி, இன்றைக்குரிய கர்த்தருடைய வார்த்தைக்கு போலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory. 2 நாளாகம புஸ்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க போறோம். 2 நாளாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. யோய்தா தீர்க்காயுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். மனுஷனுக்கு கர்த்தர் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு? எத்தனை வருஷங்க? 120. எங்க போட்டிருக்குது? ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நோட்ஸ் நீங்க எடுக்கிறீங்களோ இல்லையா, தேவ தூதர் இந்த நோட்ஸ் எடுக்க ரெடியா இருக்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது சங்கீதம் 90:10 படிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமேன்னு எழுதி வச்சான். யாரு? மோசே 90ஆம் சங்கீதத்தில். ஆனா அதே மோசே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறார் படிங்க. 2ஆம் வசனமா 3ஆம் வசனமா? அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்கிற போகிற நாட்கள் 120 வருஷம் என்றாலும் 120 வருஷம் அவன் இருக்க போகிற நாட்கள். அப்போ நம்முடைய சபையார் எவ்வளவு நாள் இருக்கணும்னு எதிர்பார்க்கணும்? அப்போ உங்களுக்கு 60 வயசுல ஒரு ஆள் செத்தாருன்னா அவர் எத்தனை வயசுல சாகுறாரு? பாதி வயசுல. விளங்குதா? ஆனா இந்த யோய்தாவை பத்தி என்ன போட்டிருக்குது? தீர்க்காயுள்ளவனாய். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஃபுல் ஆஃப் டேஸ். சொல்லுங்க, ஃபுல் ஆஃப் டேஸ். ஃபுல் ஆஃப் டேஸ். இந்த ஃபுல் ஆஃப் டேஸை குறைச்சி விட்டது யாரு? குறைச்சி விட்டது யாருங்க? ஃபுல் ஆஃப் டேஸை குறைச்சி விட்டது யாரு? யாரு? உங்க அப்பாவா? யாரு? ஆதாம். ஆதாம் என்ன பண்ணி விட்டான்? ஆயுசுனால குறைச்சி விட்டுட்டான். இங்க வாங்க. எதுக்கு இவரை கூப்பிட்டேன்? இவர் தான் கொஞ்சம் ஆதாம் மாதிரி இருக்கிறாரு, வெள்ளையும் சொலையுமா வந்திருக்கிறாரு. ஆனா ரைட், ஆதாமுக்கு இல்லாத பிரச்சனை. ஆதாம கர்த்தர் உண்டாக்கின பொழுது என்னென்ன பிரச்சனை அவனுக்கு கிடையாது, என்னென்ன பிரச்சனை அவனுக்கு இல்லை. ஆதாம கர்த்தர் உண்டாக்கின பொழுது என்ன உண்டாக்கல? ஆதாம கர்த்தர் உண்டாக்கினப்போ மரணத்தை உண்டாக்கல. ஆதாமுக்கு என்ன கிடையாது? இந்த இவர் சொல்றாரு, வயசாகி போற பிரச்சனை யாருக்கு கிடையாது? ஆதாமுக்கு. எந்த ஒரு குழந்தையும் இந்த உலகத்துல பிறந்த அன்னையிலிருந்து போராடுகிறது எதோட கூட போராடுகிறான்? மரணத்தோடு கூட. இல்ல, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் ஒரு பயம். என்ன? ஒரு குழந்தைக்குள்ள பிரச்சனை வந்துட்டா என்னது? அடடா, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த குழந்தைக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் வந்து செத்து போயிட போதோன்னு சொல்லி பயங்கர பயம். அதுக்குன்னு இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு சொல்லி பலவிதமான மாத்திரை மருந்துகளை கொடுத்து எல்லாமோ செய்வாங்க. சரி, இப்போ ஆதியாகமத்துல 47:9 யாக்கோபு என்ன சொல்றாரு படிக்கலாமா? ஆதியாகமம் 47:9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். கவனிக்கிறீங்களா? பரதேசியாய் நான் வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ? 130. இப்போ இது வந்து யாக்கோபு வாழ்ந்த காலம் நோவாவுக்கு முன்னாலேயே நோவாவுக்கு பின்னாலேயா? நோவாவுக்கு முன்னால கிடையாது, நோவாவுக்கு பின்னால. யாக்கோபு மட்டும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் யோய்தா என்ற ஒரு மனுஷன் தீர்க்காயுள்ளவனாய் அவன் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாய் இருந்தான். எப்போ? கவனிச்சிங்களா? நோவாவின் காலத்திற்கு பின்னாலேயே இங்க தாவீது நாட்களுக்கு பின்னால ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் இருந்திருக்கான்? 130 வருஷம். 130 வருஷம் இருந்தா இன்னைக்கு 130 வருஷம் இருக்க முடியுமா முடியாதா? அமெரிக்கால ஜப்பான்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க 100 வயசுக்கு மேல. ஆனா நம்ம ஊர்ல என்ன பாக்குறோம்?
நான் இதை மூல பாஷையெல்லாம் கொஞ்சம் எடுத்து தேடி பார்த்தா சாக முடியாதபடி இருந்தான் அவன். இவன் சாகவே மாட்டான்னு நினைச்சாங்களாம். 130 வயசுல கூட அவ்வளோ பலசாலியா இருந்திருக்கிறார். நான் சிங்கப்பூர்ல ஒரு ஆளை பார்த்தேன், 104 வயசு ஒரு மனுஷனை பார்த்தேன். 104 வயசுன்னு சொல்லி சொன்னார். சரி, அவர்கிட்ட நான் கேட்டேன், கொஞ்சம் உங்க லைஃப்பை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா, 60 வயசு வரைக்கும் அவர் கேத்தலிக் பிரீஸ்டா இருந்துட்டு 60 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளைகள் பெற்று அதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு பிள்ளைகள் இருக்குது 60 வயசுக்கு அப்புறம், இப்போ எனக்கு 104 வயசு அப்படின்னாரு. ஆனா ஆளை பார்த்தா ஒரு 55 வயசு 60 வயசு மாதிரி தான் இருப்பார். அவரை பார்த்தா அவ்வளோ யங்ஸ்டரா இருப்பார். அவரை பார்த்தா எப்படி இருந்தார் தெரியுமா? இங்க இருக்கிற நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற டாக்டர் ராஜா திலகர் பின்னால உட்கார்ந்து இருக்கிறார், அவரை போல இருப்பார் அந்த 104 வயசுக்காரர். சரி, அது போகட்டும். இப்ப இன்றைக்கு நம்ம செய்திக்கு நம்ம வந்து பார்த்துருவோம். ஆதாம கர்த்தர் உண்டாக்குனப்போ ஆதாமுக்கு என்ன கிடையாது? வயசாகி போற பிரச்சனை, மரணம் என்கிற பிரச்சனை உண்டாக்கின பொழுது ஆண்டவர் சித்தம் மனுஷன் மரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டான்? He gave himself to the outlawed spirit. என்ன பண்ணான்? பிசாசுக்கு இடம் கொடுத்து அங்கே மரணத்தை உண்டாக்கி விட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? யோவான் 5:24 என்ன சொல்லுது? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். யாருக்கு கிடையாது? விசுவாசிக்கு கிடையாது. விளங்குதா? என்ன சொன்னீங்க? கொஞ்சம் தெளிவா பாருங்க, மறுபடி சொல்றேன், நீங்க கவனிக்கலனா. பாவத்தின் சம்பளம் மரணம் யாருக்கு கிடையாது? விசுவாசிக்கு கிடையாது. நான் மறந்து போய் தப்பா சொல்லல. பாவத்தின் சம்பளம் மரணம் யாருக்கு கிடையாது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அவர் நம்முடைய பாவத்தை ருசி பார்த்ததினால் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் வந்த விளைவு எபிரேயர் 5:7 சொல்லி இருக்கிறது. அவர் மரணத்தை ஏன் ருசி பார்த்தார் என்று சொல்லி எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, கவனிக்கிறீங்களா? அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ரட்சிப்பு? கம் அகைன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே என்ன ரட்சிப்பு உண்டு? இயேசுவை ஏத்துக்கிட்டா ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டு? சபை எப்படி மாத்திருச்சு? சபையும் பிரசங்கியாரும் என்ன மாத்திட்டாங்க? பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும் பாவம் செய்தவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றும் சபை மாற்றி விட்டது. வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவம் செய்யாதவன் எவனோன்னு போட்டிருக்கா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன போட்டிருக்கு? பாவம் செய்யாதவன் எவனோ அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டுன்னு போட்டிருக்கா? இல்லை. யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு இன்னும் இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளலன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொன்னால் உடனே இந்த ஆண்டவர் என்ன செய்து விடுவார்? உங்கள் உள்ளத்திலே வந்து விடுவார். வந்த உடனே என்ன நடக்கிறது? உங்களை நித்தியவாசியாக பரலோகத்தின் பிள்ளையாக ஆண்டவர் இயேசு உங்களை மாற்றி விடுகிறார். உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், இயேசுவின் உள்ளத்தில் வாரும் என்று சொன்னால் இன்றைக்கு உடனே ஒரு நொடியிலே பரலோகத்தின் பிள்ளையாக ஆண்டவர் இயேசு உங்களை மாற்றி விடுவார். அந்த நல்ல செய்தி சொல்லதான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ரட்சிப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டுன்னு இன்னைக்கு ஒன்று புதுசா எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்ல போறேன். என்னன்னா, யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டுன்னு இங்க யோவான் 11:25 போட்டிருக்கு பாருங்க. John 11:25 எடுத்து டக்குன்னு வாசிங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்.
சுவிசேஷம் என்ன கொடுத்தது? மரணத்தை நம்மை விட்டு நீக்கி விட்டது. உண்மையா நம்ம கர்த்தரை விசுவாசத்தை என்ன சொல்லுது? வாசிங்க 2 தீமோத்தேயு 1:10 என்ன சொல்லுதுன்னு படிங்க. சுவிசேஷம் நமக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி அங்கே சொல்லி இருக்குது பாருங்க. யாரோ ஒருத்தர் படிங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே என்ன செய்தார்? வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தினாலே என்னெல்லாம் கிடைச்சது? மறுபடி படிங்க. அவர் மரணத்தை பரிகரித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்ன கிடைக்குது? மரணத்தை பரிகரித்து. அடுத்தது என்ன கிடைக்குது? ஜீவன் கிடைக்கிறது. ஜீவனையும் அழியாமையும். உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு அழிவே கிடையாது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐயாவை நான் ஒரு 15 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 15 வருஷம் நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தனோ அதே போலதான் இன்னைக்கே இருக்கிறார். இவருக்கு அழியாமையே கிடையாது. 130 வருஷம் இருப்பாரோ எனக்கு தெரியல. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா, க்ளோரி. சுவிசேஷத்தினாலே என்ன கிடைச்சது? மறுபடி சொல்லுங்க. மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஏற்கனவே இந்த வசனத்தை பத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சிபிஎம்ல இதை பத்தி பாட்டு எழுதி இருக்கிறாங்க. ஆனா இந்த வெளிப்பாடு இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு இல்ல. என்ன பண்ணாங்க தெரியுமா? கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே, நீக்கியே சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கியே சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாகினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. டி 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 2 சேர்ந்து பாடலாமா? கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே, நீக்கியே சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கியே சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாகினார். ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ரைட், இன்னைக்கு செய்திக்கு நம்ம வந்துருவோம். என்ன செய்தான்? யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் மரித்தான். காரணம் என்னன்னு சொல்லி அதுக்கு முந்தின வசனத்துல போட்டிருக்கு. படிக்கிறீங்களா? 2 நாளாகமும் 24:14 படிங்க. அதை முறித்து தீர்ந்த பின்பு மீந்த பணத்தை ராஜாவுக்கும் யோய்தாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் செய்யப்படும் பணிமுட்டுகளையும் ஆராதனை பலி முதலியவைகளுக்கு வேண்டிய பணிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் பண்ணிவித்தான். கவனிக்கிறீங்களா? அதனுடைய ரகசியம் இங்க இருக்குது. யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலி செலுத்தி வந்தார்கள். யோய்தா 125 வருஷம் உயிரோடு இருந்தான். அந்த யோய்தாவின் நாட்கள்ல என்ன பண்ணாங்க? நித்தமும் என்ன செய்தார்கள்? சர்வ அங்க தகன பலி செய்து கொண்டே வந்தார்கள். இப்போ கவனிக்கிறீங்களா? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே என்னவா மாறிட்டான்? மரணம் வந்து விட்டது. அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து மறுபடியும் சாத்தானுக்குள் பிறந்துட்டான். சாத்தானுக்குள்ள பிறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒண்ணு செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? வெளியே துரத்தினாரு. எதனால துரத்தினாரு? எதனால இங்க துரத்தினாரு தோட்டத்திலிருந்து ஆதாமே? எதுக்கு?
கீழ்ப்படியாதனால கிடையாது. தோட்டத்திற்குள்ள என்ன இருக்குது? ஜீவ விருட்சத்தின் மரம் இருக்குது. அந்த பாவம் செஞ்ச பிறகு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டா இவன் பாவமும் செஞ்சு சாகாம என்றென்றைக்கு என்ன செய்வான்? சாகாம உயிரோட இருந்துருவான். அதனால என்ன பண்ணாரு? நீ பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்றென்றைக்கும் சாத்தான் நீ என்ன செய்ய முடியாது, உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திட்டாரு. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் பாவம் செஞ்சாலும் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாங்க? ஹலோ, ஜீவ விருட்சத்தின் கனி பாவம் செஞ்சாலும் இருக்குதா இல்லையா? எது ஜீவ விருட்சத்தின் கனி? இன்றைக்கு என்னது சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி யாரு? யாருங்க? இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகி இயேசு கிறிஸ்துவை புசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அங்கே சொல்லி இருக்குது, யூதாவின் நாட்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலி தினமும் செலுத்தப்பட்டு வந்தது. அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆடை கொண்டு வந்து டெய்லி பலி செலுத்தினா 130 வருஷம் உயிரோட இருக்கலாமா? என்னங்க செய்யலாம்? அதுக்கு பதில் என்ன செய்யணும்? பைபிள்ல போட்டிருக்குது. அதுக்கு பதில் லூக்கா 22:19 அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி போட்டிருக்கு. லூக்கா 22:19 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப கவனிக்கிறீங்களா? நம்ம சபையாருக்கும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள ஜனங்களும் சரி, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பந்தியில என்ன நினைக்கணும்? கர்த்தருடைய பந்தியில என்ன, யாரை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது? இப்பதான் வசனம் படிச்சேன், பதில சொல்லிட்டு கேட்கிறேன் நான். இயேசு என்ன சொன்னாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில யாரை நினைக்கணும்? யாரங்க நினைக்கணும்? ஹலோ, பேசுங்க. கர்த்தருடைய பந்தியில எனக்கு சத்தமா பேசுங்க. நீங்க சத்தமா சொன்னாதான் இந்த மைக் வழியா சத்தம் போகும். கர்த்தருடைய பந்தியில யாரை நினைக்கணும்? சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? கர்த்தருடைய பந்தியில எதை நினைக்க கூடாது? பாவத்தை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. கர்த்தருடைய பந்தியில என்ன நினைக்கணும்? இயேசுவை நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பாவத்திற்காக நான் பலியிடப்பட வேண்டிய இடத்திலே யார் பலியிடப்பட்டது? யாரு? இயேசு கிறிஸ்து பலியானதினாலே அவர் எனக்கு என்ன செய்தார்? இப்ப படிச்சோம் 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும். இயேசு கிறிஸ்துவ ஒழுங்கா கோயிலுக்கு போகாத ஆளுகளுக்கு நான் சொல்ற வசனம் என்னன்னு என்ன செய்யாது, புரியாது. அவர் மரணத்தை பரிகரித்து என்ன சொன்னார்? ஜீவனையும் அழியாமையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவே கிடையாதான்னு கேட்பாங்க. சாவே கிடையாதான்ற அந்த அர்த்தம் இல்லை. ஆதாம் மரித்த பொழுது என்ன செய்தான்? செத்து போனானா இல்லையா? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். செத்தானா சாகலையாங்க? எங்க செத்தான்? ஆவிக்குரிய மரணம். அதனுடைய அர்த்தம் என்ன? எந்த நேரத்துல அந்த கனியை பறித்து புசித்தானோ உடனே யாரை விட்டு பிரிக்கப்பட்டான்? இயேசு கிறிஸ்துவை விட்டு என்ன செய்யப்பட்டு விட்டான்? பிரிக்கப்பட்டு விட்டான். இன்றைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க பாவம் செய்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கப்பட முடியாது. ஹலோ, அதுதாங்க நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பாவம் செஞ்சாலும் இந்த ஆண்டவர் விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்கப்பட முடியாது. என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஆண்டவர் இயேசுவை விட்டு நீங்க உங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஏன் மரணம் கிடையாது? நம்முடைய மரணத்தை யார் ருசி பார்த்தது? யாரு? பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை ருசி பார்த்ததினாலே உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அதுதான் நம்ம என்ன படிச்சோம்? யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதிலே மரித்தான். அப்போ நீங்க ரொம்ப நாள் வாழணும்னா என்ன சாப்பிடணும்? ஆதாமுக்கு கிடைக்காதது என்ன? சாப்பிடுறதுக்குள்ள வெளியே துரத்திட்டாங்க. எதை சாப்பிடுறதுக்குள்ள? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுறதுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு நிறைய சபையிலிருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஜீவ விருட்சத்தின் கனியாகி கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும்னா என்ன செய்யணும்? வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் உபவாசம் இருந்தாதான் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பந்தியில இடம் கொடுப்பாங்க. ஒரு சில சபையில எப்போ கொடுப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தருடைய பந்தி வச்சிருப்பாங்க. அதுலயும் என்ன செஞ்சிருவார் பாஸ்டர் வந்து, நீ வந்து பொய் சொல்லிட்ட, அதை நீ வந்து சினிமா பார்த்தன்னு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொன்னாரு, அதனால நீ என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற கூடாது.
கவனிக்கிறீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வாங்க ஐயா, டையெல்லாம் போட்டு வந்திருக்காரு, வாங்க இப்படி, உங்களை தான். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவமே செய்யாத ஆள் யாரா இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவமே செய்யாத ஆள் யாரா ஒருத்தர் இருக்காங்களா? இருக்காங்களா? ஒருத்தருமே கிடையாது. விளங்குதா? அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவமே செய்யாத ஆள் ஒருத்தரும் இல்லைன்னா, அப்படின்னா பாவம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதாம கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் துரத்துறது இல்லை. ஆனா யார் துரத்துறாங்க? பாஸ்டர் துரத்தி கொண்டிருக்கிறார். இங்க சென்னை பட்டணத்துல வெளியில தமிழ்நாட்டில் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. சென்னை பட்டணத்துல ஒரு சபையில 20,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் சொல்லுவார், சினிமா பார்க்கறவங்க, பூ வைக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருங்க, பந்தியில பங்கு பெறாதங்க, ஏஞ்சி போயிடுங்க அப்படி சொல்லுவார். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சினிமா பார்க்கறவன், பூ வைக்கிறவன் பந்தியில பங்கு பெறக்கூடாதுன்னா பொய் சொல்லாதவன் எவனா இருப்பானா? சரி, அதை விடுங்க. பாவம் செய்யாதவன் எவனா உண்டா? பாவம் செய்யாத யாரா ஒரு ஆள் உண்டா? கிடையாது. அப்போ எல்லாருமே தானே எஞ்சி போனோம். பந்தியில 20,000 பேரும் வெளியே போகணுமா, இல்ல சினிமா பார்த்தவன் மட்டும் வெளியே போகணுமா? யாருங்க? அந்த பாஸ்டர் சொல்லுவார், சினிமா பார்க்கிற ஆளு, சினிமா பாட்டு பாடுற ஆளு என்ன செய், ஏஞ்சி போயிருன்னு சொன்னா 20,000 பேர் இருக்க சர்ச்சில் எப்படி குறைஞ்சது ஒரு 5,000 எழும்பி போயிடும். அந்த பாஸ்டர் அதுக்கு பதில் என்ன கேட்கணும்? நீ சினிமா பார்த்தாலும் பாவம் தான், பாவமே செய்யாத ஆள் யாரும் இருக்கிறாங்களா? பாவமே செய்யாத ஆள் தான் இந்த பந்தியில பங்கு பெறணும்னு இந்த பாஸ்டர் சொன்னார்னா மொத்த சபை என்ன செஞ்சிட வேண்டியதான்? எந்திரிச்சு போயிட வேண்டிதான். விளங்குதா? அதனால பாவம் செஞ்சவன் பாவம் செய்யாதவன் சொல்லல. இப்ப லூக்கா 22:19 நம்ம என்ன படிச்சோம்? என்னங்க படிச்சோம்? அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, ரைட் போலாம் நீங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம், என்னை நினைவு கூறும்படி. பந்தில யார நினைக்கணும்? இயேசுவை நினைக்கணும். என்னன்னா அந்த பாவி பந்தில வந்து பங்கு பெற்றானா யாரை பார்க்கணும்? அடடா, நான் செஞ்ச பாவத்துக்காக யார் மரித்தது? நான் செஞ்ச பாவத்துக்கு பாவமே செய்யாத இந்த இயேசு சிலுவை சுமந்துட்டாரேன்னு சொல்லிட்டு நினைச்சு பந்தியில பங்கு பெறணுமா? நான் என் பாவத்திலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு பந்தியை விட்டு எஞ்சி போயிடணுமா? பந்தியில பங்கு பெறணுமா, எஞ்சி போயிடணுமாங்க? பந்தியை வந்து கொண்டாடணும்னு சொல்லி இருக்குது. முதலாவது பந்தி எங்க நடந்தது? யாத்திராகம புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்த பொழுது 10வது மொத்த வாதை கர்த்தர் அனுப்பின பொழுது 10வது வாதையிலே கர்த்தர் அனுப்பினார். 10வது வாதை என்ன? எகிப்தில் உள்ள தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேலில் உள்ள தலைச்சன்கள் எல்லாம் என்ன செய்யல? சங்கரிக்கப்படல. அதுக்கு பதில் தலைச்சனாகிய யார் சங்கரிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்பட்டபடியால் அந்த ஒரு ஆடு பலியிடப்பட்டதினாலே உங்களுக்கு எனக்கு ஒரு ஆடு மாடு மிருகத்தின் ரத்தம் பலியிடப்படவில்லை. யார் பலியிடப்பட்டது? யாரு? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் பலியிடப்பட்டதினால் அந்த ரத்தத்திலே நித்திய ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த ரத்தத்துல என்ன இருக்கிறது? தீர்க்காயுசு இருக்குது. அந்த தீர்க்காயுசு எப்படி வருதுன்னு கேக்குறீங்களா? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா என்ன கிடைக்கும்? தீர்க்காயுசு கிடைக்கும். அடுத்தது என்ன கிடைக்கும்? இந்த யாரும் இந்த பக்கத்துல சொன்னாங்க, என்ன கிடைக்கும்? இளமை கிடைக்கும். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற என்ன கிடைக்கும்? இளமை வேணா என்ன செய்யணும்? ஃபேர் அண்ட் லவ்லி போடணுமா? இளமை வேணா என்ன செய்யணும்? நிவியா போடணுமா? என்ன போடணும்? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற என்ன கிடைக்கும்? இளமை கிடைக்கும். வேதத்துல கிடைச்சது பார்த்தலாமா? 105:37 படிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு பார்வோனுக்கு வீடு கட்டினா அந்த வீடை அனுபவிக்கிறது யாரு? எகிப்துல இருக்கிறவனுங்கெல்லாம் இலவசமா அனுபவிப்பான். யாரு? கர்த்தருடைய ஜனம் வேலை செய்யறத வச்சு எகிப்துல இருக்கிற ஜனம் என்ன செய்வான்? இலவசமா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அதை திருப்பி விட்டுட்டாரு. என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யணும்? இலவசமா அனுபவிக்கணும். கர்த்தர் உங்களை உழைக்கும்படிக்கு விரும்பவில்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ 3-4 வாரம் அதை பார்த்துட்டோம். மத்தேயு 5:26
6:26 அவைகள் உழைக்கிறதும் இல்லை. படிங்க. ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யுங்கள், கவனித்து பாருங்கள். எத்தனை பேர் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்த்திருக்கிறீங்களா? ஆகாயத்து பட்சிகளுக்கு இல்லாத ஒண்ணு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன இல்லை? மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது. இந்த சொல்றாரு வீடு கிடையாதான். அதுக்கு என்ன கிடையாது? வீடு கிடையாது, ஊர் கிடையாது, மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, சர்க்கரை கிடையாது, உப்பு கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு ஆகாயத்து பட்சி, காக்கா ஏதாவது செத்து கீழே வர்ற வழியில பாத்தீங்களா? வர்ற வழியில தெருவில் வேணா பார்த்துருப்பீங்க. எவனா ஒரு மனுஷன் செத்து அங்க இப்ப வீட்டுல கூட வைக்கிறது இல்லை, எங்க போட்டுறாங்க? கொண்டு போய் தெருவில் போட்டுருவாங்க. விளங்குதா? செத்து போன ஆளை, வர்ற வழியில செத்து போன ஆளை கூட நீங்க தெருவில் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு காக்கா குருவி செத்து விழுந்ததை யாரா பார்த்துருக்கிறீங்களா? என்னங்க நடக்குது? அப்படி ஆண்டவர் உயிரோட எடுத்துக்கிட்டாரா? தெரியல. யாருக்கா தெரியுமா? வயசாகி போன காக்கா செத்து விழுந்ததை யாரா பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு என்ன கிடையாது? மாத்திரை கிடையாது, சர்க்கரை கிடையாது, உப்பு கிடையாது. ஏதாவது ஒரு நோய் இருக்குதா? டாக்டர் இருக்குதா? ஆஸ்பத்திரி இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்கிறது இல்லை. அதுல பெரிய ரகசியம் இருக்குது. அவைகள் என்ன செய்யறது இல்லை? உழைக்கிறதும் இல்லை. நீ உழைக்கிறையோ உழைக்கலையோ, உங்களை போஷிக்கிறது யாரு? போஷிக்கிறது, பராமரிக்கிறது யாரு? பரமபிதா. அதுக்கு கீழே லாஸ்ட்ல இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுவார் 33ல. சொல்லிட்டு என்ன சொல்றார்? இதெல்லாம் தேடாத, இவைகள் எல்லாம் யார் தேடுறது? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அதுக்கப்புறம் முதலாவது என்னத்தை தேடுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும். யாருடைய நீதி? அப்போ நம்ம வேலைக்கு போறதெல்லாம் யாருடைய நீதி? நான் வேலைக்கு போறேன், அதனால எனக்கு என்ன கிடைக்கணும்? சம்பளம் கிடைக்கணும். அதனால நிறைய பேர் வருத்தப்படாதீங்க. அன்னைக்கே நான் நல்லா படிச்சிருந்தேன்னா எனக்கு இவ்வளவு வேலை வந்திருக்கும், இவ்வளவு சம்பளம் நான் வாங்கியிருப்பேன்னுட்டு. நிறைய படிச்சவங்களுக்கு நிறைய சம்பளம், கொஞ்சம் படிச்சவங்களுக்கு கம்மி சம்பளம்ன்றது பைபிள்ல கிடையாது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது யாரு? நம்முடைய தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார்? எப்படிங்க ஆசீர்வதிக்கிறாரு? யோசுவா 24 இருந்து படிக்கணும் எப்படி ஆசீர்வதிக்கிறார். 24 படிங்க. அதுதான். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எப்படி கொடுக்கிறாரு? பண்படுத்தாத தேசம், கட்டாத பட்டணம், நடாத திராட்சை தோட்டம், நீங்கள் நடாத ஒலிவ தோப்புகள். கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? நீங்க வேலைக்கு போறீங்களோ இல்லையோ, உங்களை ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர் தான் உங்களை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். விளங்குதா? அதனால நம்ம சக்தி இல்லை, நம்ம பக்தி இல்லை, நம்ம உழைப்பு இல்லை. உங்க உழைப்பு இருக்குதோ இல்லையோ, உங்களை ஆசீர்வதிக்கிறது யாரு? உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது யாருங்க? ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்துல இருந்து வர வச்சு கர்த்தர் என்ன செய்ய வச்சாரு? வேலை செய்ய வச்சாரா? ஆபீஸ்க்கு அனுப்புனாரா? சொல்லுங்க. அவன் கார்பெண்டர் வேற, தச்ச வேலை இதெல்லாம் செஞ்சானா? ஒரு வேலை என்ன செய்யல. போற எந்த ஊருக்கு போறானா அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஜாதி இவங்களுக்கு என்ன செய்யணும்? தண்ணி பிடிக்கணும், வேலை செய்யணும். ஆனா ஆண்டவர் சொன்னார் பாகம் 11ல, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே, நீ விட்டு வந்த எகிப்து தேசத்திலே உன் காலால் நீ நீர் பாய்ச்சி வந்தாய். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் அது வானத்து மழையை கொடுக்கிற தேசம் என்று சொல்லி கர்த்தர் உங்களை இன்றைக்கு அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புறீங்க? ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறீர்களோ உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. ஆமீன். ஏனென்றால் அந்த பந்தியிலே பங்கு பெற்றவர்களை எப்படி புறப்பட பண்ணினார்? சொல்லுங்க. வேணுன்றவங்க சொல்லுங்க, மற்றவங்க சொல்லாதீங்க. அப்பொழுது அவர்களை எப்படி புறப்பட பண்ணினார்? வெள்ளியோடும் பொன்னோடும். யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றார்களோ அவர்களை கர்த்தர் எப்படி புறப்பட பண்ணினார்? வெள்ளியோடும். வெள்ளி பொண்ணுன்றது பெந்தைகோஸ்த கோயில்ல பாவம் நிறைந்த சொல்லு கிடையாது. நிறைய பெந்தைகோஸ்த பாஸ்டர் வாயில என்ன வராது? வெள்ளி வராது, பொண்ணு வராது. அப்படி வெள்ளி பொண்ணு வாயில வந்ததுன்னா என்ன கேட்பாங்க? அந்த வெள்ளியும் பொண்ணையும் என்ன செய்யணும்? போடணும். ஆனா எங்க போடணும்? காணிக்கை பெட்டியில போடணும் அப்படி சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லல. விளங்குதா? அதனால கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? தம்முடைய ஜனத்தை வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்ப இந்த ரகசியத்துக்கு இன்றைக்கு செய்தியின் தலைப்புக்கு வந்துருங்க. மறுபடியும் 2 நாளாகமும் 24:15 யோய்தா தீர்க்காயுசுள்ளவனாய் மரித்தான். காரணம் என்ன? அவனுடைய நாட்கள் எல்லாம் தினமும் சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அதனால உங்களுக்கு
kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began, above all kingdoms